வாசிப்போமா? தானியேல் 1ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். இந்த மாலை வேளையிலே ஒரு விசேஷமான ஆழமான ஒரு சத்தியத்தை நானும் நீங்களும் தியானிக்க போகிறோம். ஆமென். சினேயார் என்கிறதான ஒரு கோவில் இருந்தது. பாபிலோனின் நாட்களிலே சினேயார் என்கிற கோவில், ஒரு பாகாலின் கோவில் இருந்தது. அங்கே தேவனுடைய ஆலயத்திலே பயன்படுத்தப்பட்ட விசேஷமான பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் சிறையிருப்பிலே இந்த சினேயார் என்கிறதான அந்த கோவில்களிலே கொண்டு போய் வைத்து விட்டார்கள். என்னத்தை கொண்டு போய் வைத்தாங்க? பாத்திரங்களை. எல்லாரும் சொல்லுங்கள், என்னத்தை கொண்டு போனார்கள்? என்ன பாத்திரங்கள்? தேவ ஆலயத்தின் பாத்திரங்கள். இந்த தேவாலயத்தின் பாத்திரங்களை கொண்டு போய் அந்த சினேயார் என்கிற கோவில்களுக்குள் வைத்த பொழுது அந்த கோவில்களில் அந்த பாத்திரங்கள் தீட்டுப்படும்படி, அசூசிப்படும்படி, அசுத்தமான காரியங்களுக்கு பயன்படுத்தும்படி அந்த பாத்திரங்கள் ஒரு சிறையிருப்புக்குள்ளாக கொண்டு போகப்பட்டது. ஒரு ஆமென். நீங்கள் தானியேல் 5ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசித்தாலும் நீங்கள் அங்கே வாசிக்கலாம். அந்த தேவாலயத்தின் பாத்திரங்கள் எப்படியெல்லாம் தீட்டுப்பட்டது, அசூசிப்பட்டது, அதனால் தேவனுடைய கோபம் எவ்வளவா எழும்பினது என்பவைகள் எல்லாம் நீங்கள் இந்த புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இதிலே மறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆழமான தேவ வார்த்தை என்ன? இந்த சிறையிருப்புக்குள் கொண்டு போகப்பட்ட தேவாலயத்தின் பாத்திரங்களை எல்லாம் கர்த்தர் ஒரு ராஜாவை கொண்டு அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்து மீண்டும் எருசலேமுக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கே அந்த பாத்திரங்கள் அனுப்பப்படும்படி தேவன் சித்தம் கொண்டார். கை உயர்த்தி ஹல்லேலூயா. அந்த தேவாலயத்தின் பாத்திரங்கள் மீண்டும் எருசலேமுக்கு வருவதற்கு பல முயற்சிகளை, பல திட்டங்களை, பல காரியங்களை செய்தவைகளை நானும் நீங்களும் இந்த மாலை வேளையிலே தியானித்து இதற்குள் அடங்கியிருக்கிற நமக்குரிய சத்தியம் என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. எஸ்ராவின் புஸ்தகத்திற்கு திருப்புங்கள். 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எல்லோரும் வாசிக்க கேட்போம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் வசனம் 8. அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேத்தாத்தின் கையினால் எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஷ்பாத்சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். சேஷ்பாத்சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். இந்த சேஷ்பாத்சார்னா யார்னா வேற யாரும் அல்ல, ஜெகரியா தீர்க்கதரிசியின் நாட்களிலே அருமையானவர்களே ஒரு விசேஷமான பாத்திரம் ஒன்று இருந்தது. மகிமையான ஒரு தெய்வனுடைய உன்னதமான பணியை செய்யக்கூடிய ஒரு விசேஷமான தேவனால் அழைக்கப்பட்ட ஒருவன் இருந்தான். அவன் பேர் செருபாபேல். அந்த செருபாபேலுடைய மறுபெயர் தான் இந்த சேஷ்பாத்சார். இந்த சேஷ்பாத்சாரை கொண்டு கர்த்தர் சிறையிருப்புக்குள்ள போன பாத்திரங்களை மீண்டும் தேவாலயத்துக்கே வரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். எனக்கு அருமையானவர்களே,
நம்முடைய ஆலயத்தில் நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு விசேஷமான பாத்திரங்கள். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பாத்திரம். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பாத்திரம் என்று சொன்னால் எழுத்தின்படியாய் சாப்பிடுகிற குடிக்கிற பாத்திரம் அல்ல. என் சரீரமாகிய பாத்திரத்தை குறித்து கர்த்தர் இந்த மாலை வேளையிலே பேச விரும்புகிறார். எல்லாரும் வசனத்தை கவனிக்கிறீங்களா? எந்த பாத்திரம்? பேசுங்க, என்ன பாத்திரம்? என் சரீரமாகிய பாத்திரத்தை தான் கர்த்தர் தேவாலயத்தில் இருந்த பாத்திரங்கள் என்று பேசுகிறார். இப்போ நம்முடைய பாத்திரத்தை கடந்த நாட்களிலே சில பொல்லாத வல்லமைகள் இந்த பாத்திரத்தை சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்கலாம். அருமையானவர்களே, சபைக்கு தவறாம வருகிறதுனால இந்த பாத்திரம் பரிசுத்தமான பாத்திரம் என்று சொல்ல முடியாது. இந்த பாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு தவறாம வருகிறதுனால இந்த பாத்திரம் தேவனுக்கு உகந்த பாத்திரம் என்று சொல்ல. இந்த பாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்காக நல்ல உபயோகிக்கப்படுகிறபடினாலே இந்த பாத்திரம் தேவனுக்கு சிறந்த பாத்திரம் என்று சொல்ல. பாத்திரம் ஆலயத்திலே இருந்தாலும் இந்த பாத்திரம் தேவனுக்கு உரிய பாத்திரமா இல்லாவிட்டால் நம்முடைய பாத்திரம் எப்பொழுதோ சிறையிருப்புக்குள்ளே போய்விட்டது. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நல்லா ஜெபம் பண்றோம், ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம், கர்த்தருக்கு பக்தியாய் இருப்பது போல நம்மை காட்டுகிறோம். ஆனால் இந்த உள்ளத்துக்குள்ளே, இந்த ஆலயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணாமல் கசப்பு, வெறுப்பு, காயங்கள், அசுத்தங்கள், தீட்டானவைகள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு ஒரு சமயம் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிறீர்கள். அர்த்தம் என்ன? ஒரு கல்லறைக்கு வெளியில வெள்ளை பெயிண்ட் அடிச்சா அது வெளியில பார்க்க அழகா இருக்கும், ஆனா அது உள்ளுக்குள்ள நாறி போய் கிடக்கும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த பாத்திரம் தேவனுடைய பாத்திரம் அல்ல. இந்த பாத்திரத்தை எப்பொழுதோ, எவ்வளவோ நாட்களுக்கு முன்பே, எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்பே இந்த பாத்திரம் பிசாசுக்கும் உலகத்திற்கும் உலக வழக்கத்திற்கும் விற்கப்பட்டாயிற்று. ஆண்டவர் கேட்கிறார் இன்னைக்கு மாலையில, உன் பாத்திரம் என்னுடைய பாத்திரமா அல்லது உலகத்திற்காகவும் சத்ருவுக்காகவும் விற்பனை செய்யப்பட்ட பாத்திரமா? மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நிர்ணயிப்பது ரொம்ப ஈஸி. என் வாழ்க்கையை நான் சோதிப்பது ரொம்ப கஷ்டம். ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. வெளியில இருக்கிற இன்னொரு பாத்திரம் உடைஞ்சிருக்கா, அழுக்கா இருக்கா, அந்த பாத்திரம் சுத்தமா இருக்கான்னு உடனடியாக நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த பாத்திரத்தை கழுவ முயற்சி செய்வோமா செய்ய மாட்டோமா? ஆனா இந்த பாத்திரத்தில் இருக்கிற அழுக்கு, இந்த பாத்திரத்தில் இருக்கிற அசுத்தம், தவறான குணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத குணாதிசயங்கள், மாம்சத்தின் கிரியைகள் ஒளிந்து ஒட்டி இருக்கும் பொழுது தன்னைத்தானே அதை கழுவுவதற்கு மிகவும் கஷ்டம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் நம்மை வஞ்சித்துக் கொண்டால் ஏமாற்றப்படுவது வேற யாரும் அல்ல, நாம தான். ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகிறார் என்று சொல்லியும் தாமதம் செய்கிறாரே என்று நீங்கள் அற்பமா எண்ண வேண்டாம். அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தில் தாமதம் உள்ளவராயிருக்கிறார். நாம் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றவர் தாமதம் இருக்கிறார். அவர் இன்னும் நாம் உத்தமத்தில் வளர வேண்டும் என்றவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் நம்முடைய பாத்திரத்தை நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் காத்திருக்கிறாரே தவிர அவர் வருவதற்கு எந்த தாமதமும் இல்லை.
அவர் வரும் வேளையை ஒருவனும் அறிய மாட்டான். அவர் வரப்போகிறது யாருக்கும் தெரியாது. அவர் வருகிறது ஒரு திருடன் வருகிறது போல் இருக்கும். அவர் வரும் வேளையை ஒருவனும் அறிய மாட்டான். அந்த நாளுக்காக நானும் நீங்களும் எதிர்பார்க்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். என் பாத்திரத்தை கழுவ வேண்டும், என் பாத்திரத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், என் பாத்திரத்தை தேவனுக்கு முன்பதாக உகந்ததாய் மாற்ற வேண்டும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. இந்த உலகத்தில் எல்லாரையும் நானும் நீங்களும் ஏமாத்திடுவோம். நம்ம எல்லாம் மனுஷர்கள், யாருக்கிட்டையுமே குறை இல்லைன்னு இந்த இடத்துல சொல்லவே முடியாது. அப்படி சொன்னீங்கன்னாக்கா நான் முதல்ல பலிபீடத்திலிருந்து கீழே இறங்குவேன், நீங்க தான் பலிபீடத்தில் ஏறுவீங்க. There is none called perfect in this world. ஒத்துக்கொள்றவங்க ஒரு ஆமீன் போடலாம். ஆனா நான் சரியா தான் இருக்கிறேங்கிற மைண்ட் எப்போ நமக்கு வருதோ அன்னைக்கு நம்ம எப்போவோ இந்த பாத்திரத்தை அசுத்தத்துக்கும் உலகத்துக்கும் வித்து போட்டுட்டோம்னு அர்த்தம். ஆண்டவருக்குரிய பாத்திரம் எப்பவுமே விலையேற பெற்ற சுபாவங்கள் உடையதா இருக்கும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீர்களா? சாதாரண எழுத்தின்படியான ஒரு பரிசுத்த பந்தியை எடுக்கிற நானும் நீங்களும், ராபோஜனத்தை எடுக்கிற நானும் நீங்களும், அந்த பந்தியினுடைய கப்பை பாத்திரத்தை கூட அவ்வளவு கவனமா பார்க்கிறோமே. ஏன்? அது இயேசுவின் சரீரம், அது இயேசுவின் ரத்தம்னு சொல்லி நம்ம ஆசீர்வதித்து பங்கு பெறுகிறோம். நல்ல வசனத்தை கவனிங்க. நானும் நீங்களும் இந்த சரீரம் இருக்க, இந்த சரீரம் வெறும் சரீரம் அல்ல, இது தேவனுடைய ஆலயம். பவுல் சொல்றாரு, விலையேற பெற்ற அவருடைய மகிமையை இந்த மண் பாண்டங்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? சுமந்திருக்கிறோம். பெற்றா திருச்சபையே, நீங்களும் நானும் சாதாரணமான பாத்திரங்கள் அல்ல. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விலையேற பெற்ற தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அவருடைய விலையேற பெற்ற ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பலையோ, என்னைக்கு நீங்கள் அபிஷேகத்தை பெற்றீர்களோ, என்னைக்கு ஆவியானவரை நோக்கி கூப்பிட்டீங்களோ, அன்னைக்கே அவர் உங்களையும் என்னையும் நிறைத்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நமக்குள்ளே தங்கி கொண்டிருக்கிறார். அவர் நமக்குள்ளே ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். கையை உயர்த்தி இயேசு வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே ஒரு அற்புதம் செய்வார். கையை உயர்த்தி இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே ஒரு அற்புதம் செய்வார். ஓ, நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். விலையேற பெற்ற பாத்திரம். பக்கத்துல கை தட்டி சொல்லுங்களேன், ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்றார். இதை உணரணுங்க, இதை அனுபவிக்க வேண்டும். ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்றாருங்கிறத அனுபவிச்சவனுக்கு மட்டும்தான் தேவ பயம் இருக்கும், தேவன் மேல் ஒரு அன்பு இருக்கும். ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்றார்ன்ற வாய் வழியா அல்ல, உணரணும். அவரை அனுபவிக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும்,
அவர் என்னோடு பேசுறத நான் கேட்கணும். எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். ஆவியானவர் எனக்குள்ளே ஏன் வாசம் பண்றாருங்கிற ஒரு தெளிவு எனக்கு இருந்தா இந்த சரீரத்தை நான் அற்பமா பயன்படுத்த மாட்டேன். இந்த சரீரத்தை நான் அற்பமா யோசிக்க மாட்டேன். இந்த சரீரத்தை என்கிற மண்பாண்டத்தை நான் சாதாரணமா யோசிக்க மாட்டேன். நான் ஒரு விலையேற பெற்ற பாத்திரம். ஐயோ தேவனுடைய பிள்ளையே, எனக்கு தெரியல இந்த மாலை வேளையில உன்னை நீ யாராக நினைத்திருக்கிறாய் என்று. ஆனா தீர்க்க தரிசனமா சொல்றேன், உனக்குள்ளே ஒரு விலையேற பெற்ற ஆவியானவர் வாசம் பண்றார். உன்னை மத்தவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உனக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்றார். மற்றவங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்கு பிடிக்கல, உன்னுடைய சுபாவம் பிடிச்சிருக்கு பிடிக்கல. 10 பேருக்கு நம்மளை பிடிக்கும், 10 பேருக்கு நம்மளை பிடிக்காது. இதில் மேட்ரு என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு நம்மளை பிடிக்கணும். அதை மட்டும் நம்ம மைண்டுக்கு முன்னுக்கு வச்சு நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தோமானால் அவர் அதிக பிரியம் உள்ளவராக இருப்பார். ஆவியானவரை பிரியப்படுத்த வாழுங்க, மனுஷனை அல்ல. மனுஷனை சிநேகிங்க. ஆண்டவரை நான் பிரியப்படுத்தினா போதும், நான் மனுஷங்களெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன், அவங்கள மதிக்க மாட்டேன், அப்படி கூட கர்த்தர் வாழ விரும்பலை. எவ்வளவு பெரிய ஆண்டவர் தெரியுமா நம்முடைய ஆண்டவர் இயேசு? மனுஷனா மாறி அவர் எந்த இடத்திலேயாவது மற்றவர்களை அற்பமா என்னதை பார்த்திருக்கீங்களா? பிதா அவரோடு நேரடியா பேசினாரு, பிதா அவரோடே நடந்தாரு, பிதா சொல்றதையும் பிதா சொல்வதையும் பிதா செய்ய சொன்னதையும் மட்டும்தான் செஞ்சு பேசி வாழ்ந்தாரு. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற இயேசுவே கூட ஒருவனையும் அற்பமா எண்ணல. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை கனம் பண்ணணும். பெட்ரா சர்ச் இன்னைக்கு மாலையில் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், மற்றவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தையும் ஆவியானவரையும் என்னைக்கு நீங்க கனம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தாங்க நீங்க ஆண்டவருடைய பாத்திரம்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. Love and honor the Spirit of God which dwells in others. அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? மதிங்க, கனம் பண்ணுங்க, நேசிங்க. உள்ள ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரு தானே? எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், உன் கூட ஆவியானவர் இல்லை, இப்படி சொன்னாலே நரகத்துக்கு போயிடுவோன்னு பைபிள் சொல்லுது. யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. நான் இன்னைக்கு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கரமா பேசலாம், ஆனால் உங்க இருதயத்தோடு ஆவியானவர் பேச விரும்புகிறத நான் பேச விரும்புறேன். நெவர் நெவர் எவர் திங்க் இவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, இவங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லை, எனக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்றாரு, இவங்களுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணல, சொல்லவே கூடாது. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய ஒரு நாளும் ஒருத்தரும் அற்பமா பேசவே. பக்கத்தில் திரும்பி கேளுங்க, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேளுங்க. கேளுங்களேன் பெண்ணாவா, நல்லா கேளுங்க. என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இரவில் நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ நேரம் வேதம் வாசிக்கிறோன்னு தெரியுமா? எத்தனை போராட்டத்தை தாண்டி ஆலயத்துக்கு வர்றோன்னு தெரியுமா? எத்தனை பாவத்தை நம்ம கண்ணு முன்னுக்கு வந்த போயும் அந்த பாவம் வேணான்னு சொல்லி போராடி ஜெயிச்சோமே, அது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. தெரியுமா? தெரியாதா? ஏன் போராட்டம் வேற, உங்க போராட்டம் வேற. ஏன் போராட்டம் வேற, உங்க போராட்டம் வேற. அவங்களுடைய போராட்டத்தில் ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தெல்லாம் தாண்டி தாங்க இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இங்க வந்து நீங்க ஆண்டவர் முகத்தை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நீர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல இந்த ஒரு வாரம் இந்த உலகத்தை ஜெயிச்சு வந்து உட்கார்ந்துருக்கிறேன், உங்க சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். என்னை பற்றி உமக்கு மட்டும்தான்பா தெரியும், என்னை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
என்னை பற்றி எனக்கே தெரியாது, எந்தன் வாழ்வை என்னால் சொல்ல முடியாது. சொல்வோமா? என்னை பற்றி எனக்கு தெரியாது, எந்தன் வாழ்வை என்னால் சொல்ல முடியாது. என் வாழ்வை அறிந்தவர், என் வாழ்க்கை புரிந்தவர், என் வாழ்வை அறிந்தவர், என் வாழ்க்கை புரிந்தவர், என் நேசர் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. சொல்லுங்க, நேசர் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. என்னை பற்றி எனக்கு தெரியாது, எந்தன் வாழ்வை என்னால் சொல்ல முடியாது. என் கூட சேர்ந்து பாடுங்க. என்னை பற்றி எனக்கு தெரியாது, எந்தன் வாழ்வை என்னால் சொல்ல முடியாது. என் வாழ்க்கை அறிந்தவர், என் வாழ்வை புரிந்தவர், என் வாழ்க்கை அறிந்தவர், என் வாழ்வை புரிந்தவர், என் நேசர் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. பாடுவோமா? ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வாசலுக்குள்ள இன்னைக்கு நீங்க மாலையில நுழையிறதுக்கு முன்னுக்கு வரைக்கும் நீங்க என்ன பாடுபட்டீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான். ஆனா ஒன்று சொல்லிட்டா, நீங்க ஜெயித்தீர்கள். இந்த ஒரு வாரம் உங்களுக்கு விரோதமா வந்த பிசாசு, மாம்சம், உலகம், யுத்தம், மாம்சத்தின் கிரியைகளை ஜெயித்துதான் இன்னைக்கு மாலையிலே வந்திருக்கிறீர்கள். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று சொன்னாரே. விசுவாசத்தினாலே ஜெயித்து வந்திருக்கிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஜெயம் எடுத்திருக்கிறோம். இந்த ஜெயிச்சு வந்து உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்தில் ஒருத்தர் நம்மளுக்கு புரிஞ்சிக்காம ஒன்று பேசுவான் பாருங்க. அந்த நேரத்தில் துரியாம் பழத்தை எடுத்து வந்து தலையிலே போட்டுடலாம் போல இருக்கும். கத்தி கடைச்சா நடுவா சீவி தள்ளி விட்டுலாமா ரெண்டையும் அப்படின்லாம் தோணும். தோணுமா? தோணாதா? கட்டாயம் தோணும். போய் சொல்லாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Because people doesn't understand what we are going through. அவங்க இல்லாதது பொல்லாததை சொல்லுவாங்க, நம்மகிட்ட இருக்கிற குறையை பார்த்து பேசுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், யாரையும் பார்க்காதீங்க. உங்கள் பாத்திரம் சுத்தமாக இருக்கான்னு மட்டும் அடிக்கடி கொஞ்சம் உங்கள் பாத்திரத்துலேருந்து வெளியே வந்து உங்கள் பாத்திரத்தை மட்டும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று சொல்லிட்டா, இப்படி நம்மளை 10 பேர் புரிஞ்சிக்காம பேசும்போது அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன படிப்பிச்சு கொடுக்க விரும்புகிறார் தெரியுமா? நீ உண்மையாக கரெக்டாக தான் நடக்கிறியா அப்படின்னு நம்மளை பரிசோதிக்கிற ஒரு நாள் அது. ஒரு அல்லேலூயா போடுவோமா? செக் பண்ணுங்க. தன்னை சோதித்து நிதானித்து அறிகிறவன் நியாய தீர்ப்புக்கு தப்புவானா? ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் உங்களை சோதிக்கிற நேரத்தில் சோதிச்சிருங்க. வரட்டு கௌரவம் வேணாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பாஸ்டர், என் பாதையை உங்களுக்கு நான் காண்பிக்க முடியாது. என் பாதையை நான் உங்களுக்கு காமிச்சேன்னா உங்களுக்கு அது விளங்கவும் செய்யாது. நான் என்னுடைய பாதையை உங்களுக்கு வெளிப்படுத்த நினைச்சாலும் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளத்தக்கதான தன்மை உங்களுக்கு இருக்காது. நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்களே என்று எனக்கு ஒரு ஆதங்கம் வந்தா நான் தான் தவறு. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என் பாதையை கடக்க எனக்கு நீங்க கிருபையை தாங்க. நீங்களும் அப்படிதான் சொல்லணும். உங்களுடைய பிரச்சனையை மற்றவங்களுக்கு நீங்க சொல்லி விளங்க வச்சு புரிய வச்சு, நான் சொல்லிட்டா பாவையா நீ இப்படி சொல்லுவாங்க. ஐயோ நீ கவலைப்படாதையா, உனக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம். அப்பட்டமான பொய். தனக்கே ஜெபம் பண்ண மாட்டான், உனக்கு ஜெபம் பண்ணுறேன்பான். இதெல்லாம் நம்பாதீங்க. 2 பேர் நம்மளை தொச்சு கொட்டியும்
2 பேர் நம்மளை ஆறுதல் செய்யறதுனாலையும் நம்ம பாதை மாற போறது இல்லை. ஒரு ஆமேன். இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த சம்பவத்திலிருந்து உங்களை ஒன்று நியாயந்திருப்பான். நான் நினைக்கிறேன் சிஸ்டர், கொஞ்ச நாளா நீங்க ஜெபிக்கிறது சரியில்லை போல, அதனால தான் இப்படிலாம் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்பான். அப்புறம் சொல்லுவான், நான் நினைக்கிறேன் நீங்க கொஞ்சம் ஞானமா செய்யணும் போலக்கு வாழ்க்கையை, உங்களுக்கு ஞானம் கொஞ்சம் குறைவா இருக்குயா, புத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவான். நமக்கு இருக்கே ஒரு பொல்லாத சுபாவம், நமக்கு புத்தி கேட்கவும் பிடிக்காது, நம்ம பிரச்சனையை மற்றவங்க கூட சொல்லாம இருக்கவும். இது யாருக்கு தெரியுமா வரும்? கர்த்தரை சார்ந்து இருக்காதவனுக்கு தான் வரும். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் ஜீவனுள்ள தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பதே மேன்மை. கை உயர்த்தி நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, என்னை கைவிடவில்லை ஐயா. கையை உயர்த்தி உன் தலை மேல ஊடுருவி உருவி கொண்டிருக்கிற அந்த தலைமுறையின் வியாதிகள் இன்றைக்கு உடைவதாக. முற்பிதாக்களின் சாபத்தை சுமப்பது இல்லை. ஆகவேதான் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. உனக்கு விரோதமா நின்ற அந்த சர்ப்பம் அப்படியே உன் காலு கீழே உழுது. உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்ததை செய்யும் நாட்கள் வந்துவிட்டது. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றி கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்.